என்னது குலைக்கிறது வடிவ சாப்பிட்டு ஆஸ்பத்திரி கொடுக்கத்தாங்க உப்புல போட்டதான் நெக்ஸ்ட் உடிக்குவோங்க உப்பு இது ஆரோக்கியம் பால் வசப்பால் பாஜனம் அப்படி கண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சொன்னீங்கன்னா நான் உங்கள் பிரஜிதன். நீங்கள் நீங்கள் அவாக்கு இன்னைக்கு லீவு ரெஸ்ட் அவாக்கு என்ன போகணும்னு சொன்னா இன்னைக்கு வந்து தன்னை வீட்டு அப்படியே இல்லையா நித்திரவுள்ள நாங்க கூட்டிய வீட்டு நித்திரவுள்ள அப்படியே அதான் பிரச்சனை. ஓகே, இன்னைக்கு நாங்கள் என்ன எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு. நாங்க இன்னைக்கு அனுவாங்க இன்னைக்கு வந்து லிதியா குட்டிக்கு லீவ் பண்ணபடியா நாங்க மணக்காட்டுல போய் மீன்கள் எல்லாம் பிரிச்சு மங்கிட்ட விட்ட திருத்தியாச்சு தானே. அப்ப மீன் எல்லாம் வாங்கி வச்சு விட்ட மாட்டேன் நல்லா நிறைய நாளம். அதாவது இப்ப இந்த வருஷம் பிறந்ததுக்கே நாங்க மணக்காட்டுக்கு போயில. அப்ப நிறைய நாள் மணக்காட்டு மீன் சாப்பிட்டு அப்ப வாங்கி பிரிச்சுக்க வச்சுட்டு வடிவா சாப்பிடுவோம்னு ஒரு திட்டம் போட்டுக்கொண்டு போனோம். ஆனா உண்மையாவே காலமும் கொஞ்சம் கிளைமேட் வந்து தொழிலுக்கு போய் படையில மீன் ஒண்ணும் இல்லையா. அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவராத்திரி, அதாலையும் கூடுதலா தொழிலுக்கு போவாங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நாங்க போனாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நல்ல நண்டு வாங்கி கொண்டு வந்தாங்க. கடற்கரைக்கு போனாங்க. அங்க வந்து அப்பதான் நாங்க போவோம் வந்து தட்டி தட்டி கொண்டு நம்ம ஒண்ணுண்டா. அப்ப நாங்க போய் நண்டை போனாங்க, ஒண்ணும் செய்யலாத. அப்ப நண்டை வாங்கி கொண்டு அப்போ யோசிச்சேன், சரி இன்றைக்கு அணுவாக்கள் விட்ட போய் வடைய சமைச்சு சாப்பிடுவோம். ரெடியாபட்டே வித்யா சொல்லிச்சு தம்பெற மாட்டேன் தம்பிட்டு நிற்க போறேன் நித்திர உள்ள போறேன். அப்ப நாங்க நண்டு வாய்க்கள் வந்து இன்னைக்கு வடிவா சமைச்சு சாப்பிட போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அழுகுதா பாருங்க. நண்டு வாங்கிருக்கோம். இது வந்து மணக்காட்டுடன் நண்டு என்ன மணக்காட்டு நண்டு கொஞ்சம் வெளியா இருக்கு. அப்ப இந்த மீனே இல்லை. நாங்க மீன் வாங்க மட்டும் போனாங்க, மீன் கிடைக்கல. அதுதான் காத்து பிள்ளையா. இது வந்து என்ன நண்டுங்க? இது நல்ல நண்டு. அதான் என்ன புள்ளி நண்டு, பெண் நண்டு. பெண் நண்டு. இது என்ன நண்டு? ஆளுக்கு கொடுக்க அதான் கொளுத்தக இருக்குதுங்க. இருந்தாள் இது என்ன நண்டுங்க? இது புள்ளி சும்மா நோமல். இது நோமல் நண்டு. இது புள்ளி நண்டாம். இது பெண் நண்டாமா. நீலக்கால் நண்டா ஆண் நண்டாம். இந்த எனக்கு விஷயமே தெரியும். அப்ப இன்னைக்கு நாங்க பெண் நண்டு தான் வாங்கினாங்க. என்ன நாங்க பொம்பளை எல்லாம் சாப்பிட போறோம். ஆம்பளை சாப்பிடுறேன். இந்த ஆம்பளையில கொடுக்குறேன். ரோசாக்காங்கால சொல்ற நல்ல வெள்ள சதை பத்தி சதை தூங்கும். நண்டு கறி நண்டு எல்லாம் உடைக்க மாட்டேன் வேணா. பயமா என்ன சொல்ற? பயமா? ஏன் பயம்? நல்ல நண்டு என்ன வெள்ளையா இருக்கு. நல்ல சுத்த நண்டு. என்ன போல நல்ல வெள்ளை நண்டு. நாங்க மீன் மாட்ட போனாங்க மணக்காட்டு. அங்க மீன் ஒன்றுமே போகல. தொழில் சிவராத்திரியா? நாங்க 8 மணிக்கு போய் 10 மணிக்கு தான் வந்துறாங்க. ஏன் சொல்லுங்க பாப்பா? மீன் இல்லையா? காத்து கொண்டு நான் போனாங்களே வாங்கணும். ஒன்றும் போகலண்டே தொழில். இது அங்க ஒரு கொண்டு வந்த மாவனி இது என்ன இப்படி முறிக்கணும் என்ன? பிஞ்சு கால்வால் போடுறேன். பிஞ்சு கால் போடக்கூடாது. முத்தல் காலம் போடும். ஏன்னு என்ன மாதிரி இந்த கையை பார்த்து பிஞ்சு கையா வந்துட்டு. பிஞ்சு கையா ஆல்ரேட்டிலேருந்து என்ன பழிக்குதா? நீ 18 வயசுல இப்படி இருந்தேனே இப்ப இப்படி மாறிட்டியா? ஒரு கொஞ்ச காலத்துக்கு நீ இப்படி உருவம் மாறி போயிட்டியா?
உங்க கையெல்லாம் முத்தமா வந்துட்டு உங்க அடிச்சா பட்டிங்க ஏனுங்க அப்படி வந்து வேலை செய்துங்க அனுண்ட கையை பாருங்க இவ்வளோ சொப்ட்டு வேலை செய்தா பாருமாமோ அம்மா நண்டா நண்டு நல்ல அனுதானே கறி வைக்க போதே நெட்டு நான் வச்சு திண்டு அழுத்து போட்டுங்க டேஸ்ட்டாக வச்சு தாங்க அந்த முறையில் வைப்பீங்களா லண்டன் முறை இல்லை இல்லை எங்கட முறையில் வைப்போம் ஆனால் இப்படி உடைக்க சதி இல்லாமல் இருந்தேனு நண்டு உடைக்க தெரியாத பார்த்து பழகுமா சீ என்ன பார்த்து எப்படி எங்க உடைக்கிறேன் இல்லை சரியே சதி எல்லாம் இருக்கு கையாலாம் ஆள் கையாலாம் முறிச்சது இது வேணும் கை பலன் பாத்தீங்களா உங்களோட சாப்பாடு இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டீங்க என்னங்க அதான் நக்கலா சொல்றேன் அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படிதான் இப்படி இருந்தாலும் அந்த சாப்பிட்றதுங்க அந்த சத்தா கொஞ்சமா சாப்பிடும் அதான் கொஞ்சம் பிள்ளைண்ணா என்னன்னு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு என்ன கறி என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுங்க என்ன கறி நண்டு கறி நண்டு கறி இதுதான் பாருங்க கீரை மீன் பொரியல் என்ன கீரை மீன் பொரியலோ அப்புறம் வந்து பருப்பு வெள்ளைக்கறி அப்புறம் வந்து பீட்ரூட் பட்டுக்கிறோமா வந்து அப்புறம் வந்து தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாய் தேவை அது போய் உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன் உரைக்காது ஆனா பருப்புக்கெல்லாம் பச்சை மிளகாய் போடுவோம் நாங்கள் உரைப்பு தண்ணி இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்ப வந்து நாங்க இன்னைக்கு சமைக்க போறோம் இப்ப அனுதான் எனக்கு நண்டு கறி சமைக்க சமைப்பீங்களா இல்லை அண்ணா நீங்க என்ன பாவிக்கிறீங்க நாங்கள் என்ன நான் பாவிக்கிறேன் இது லாபமா அண்ணா இப்படி இது 3 லிட்டர் வேணும் ஏதோ 3000 ரூபாய் வேணும் வாங்கணும் 3000 ஓ இல்ல 3200 அடிச்சிருக்கா 3000 ரூபாய் அப்படி நான் 1 லிட்டர் 700 தான் வாங்கணும் அப்ப நீங்க மாலை என்ன வாங்குங்க இந்த கொக்கடையில இல்ல மாட்டேன் போத்துல அப்ப இது இதான் வாங்குறாங்க வள்ளி அண்ணன் சுத்தமானது காடலை உங்களோட கையால் என்ன உங்க சட்டிக்கிறேன் நான் என்ன அப்படியே தேவையான அளவு எவ்வளோ சின்ன சீரை கடவுள் நீங்க 2 கறிக்கு இல்ல அப்ப உங்களுக்கு சமைக்க தெரியும் சில பேர் போடுற சில பேர் போடுற சில பேர் நண்டு கறிக்கு வெந்தயம் போடுறா தெரியும் வெந்தயம் போடுறோம் அந்த அம்மா போடுறோம் எத்தனை பச்சை மிளகா போடுறதுங்க அண்ணன் போடுங்க பாத்து நண்டு போடலாம் பச்சை மிளகா பொடிக்க என்ன படிச்சு பாருங்க அவ்வளோ காரம் பச்சை கொஞ்சம் பொரியட்டு பச்சை மிளகா இல்லை இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்குது உங்களோட கிச்சன்ல கரம் முடியாக்காங்களே இல்லை நல்லா இல்லை நாங்கள் தேங்காய் பாலும் சாப்பிட்ற கொஞ்சம் கூட கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை இல்லை இல்ல இது பம்பாங்க வதங்கணும் அப்ப என்ன வேணும் தேங்காய் பாலை பாருங்க அடிச்சு வச்சுக்கிறேன்
சரி பேசுறேன்னா இல்லை வரைங்க இருந்துட்டு பட்டி சாப்பிடுவோம் என்னது உழைக்கிறேன் சாப்பிட்டா என்னது குழைக்கிறது வடிவை சாப்பிட்டு ஆஸ்பத்திரி கொடுக்க தர அதான் இந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் நாள் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வாங்குறேன் என்ன சரியான விதி இருக்கும் கூட போடுறோம் தாளிச்சு கொட்டுறாங்கல்ல என்ன பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் போடுங்க சிலைகள் வந்து நண்டு கறிக்கு வெந்தயம் போடுறோம் ஆனால் நான் போடலன்னு சொன்னேன் வெந்தயம் கூடுதல சாப்பிடணும் ஓகே நாங்கள் பென்சில் போடுறோம் தக்காளி பழத்தையும் போட பொரியல் பண்ணுங்க இல்லை இல்லை பொரி தக்காளி பழம் மதங்கிடுவோம் கறியோ ஒரு சில பேர் நல்ல கறிக்கு தக்காளி பழம் போடுறேன் இல்லை நாங்கள் போடுறோம் அதை நல்லா இருக்கும் தக்காளி பழமும் தேங்காயும் இருக்குது அதை அடிச்சு போட்டு சமைக்கும் இந்த நண்டு கறி நல்லா தான் இருக்கு மட்டும் நினைக்கிறேன் எங்கம்மா நல்ல நண்டு தான் நண்டு ஆனால் வெள்ளச்சோறமே நல்லா நினைக்கிறேன் இப்படி வாயை பார்த்து வெள்ளத்தோரண்டே நல்லா இருக்குப்பா அதனால நாங்களும் போயிட்டு புத்தகம் சாப்பிட்றாங்க விளையாட்டு யாரு எல்லாம் அதுதான் அதுதான் நான் தமிழ் பிடிக்க மாட்டேங்கிறேன் நான் இப்போ நித்யாவை யோசிச்சு கொண்டாந்து வந்தேன் என்ன சூறேன்னா நான் வசந்த நினைக்கிறேன் எல்லாம் கூட அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்து இது நல்ல அதை டக்குன்னு சமையல் டக்குன்னு முடியும் குறையன்னு கொடுக்கணும் நான் இது வந்து இப்போ நான் சமைக்கிறேன் இது பிள்ளைங்க மங்களம் லைனில் அடிச்சிருக்கிறேன் மனம் சமைக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க இதை வந்து பொறிப்போம் என்ன உப்பு மஞ்சள் தூளை கொடுத்துட்டு அது வேணாம் கட்டு உப்பு நல்ல உப்புல போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒடிச்சுக்கோங்க உப்பு தூளுப்பில் அடிட்டிக்கோங்க மிக்சியில் அடிச்சுக்கோங்க ஆனால் பொடிச்சாலும் பொடிச்சா நல்லா இருக்கு எல்லாம் சுகந்தி தானே போயிருக்கோம் சின்ன பிள்ளைல தான் பார்க்க ஆனா நாங்கள் நிதியாக பார்க்குறேன் நிதியா கேள்வி பேரா ஓகே சொட்டு பண்ணி போட்ட தான் டேஸ்ட்டாக செய்யும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க ஏற்காம இருக்கு காசியும் இந்த தக்காளி நாங்கள் கரைஞ்சி வரும் தக்காளி பாப்பா என்ன செய்ய போறோம் காலையில் சாப்பிட்டு தெரியுமோ குடக்கன் குட்டும் பாலும் பசுப்பால் நீங்க சாப்பிடுது எல்லாரும் தான் குறையும் நான் நேற்று குடக்கன் அரிசி வாங்கி திருச்சினேன் திருச்சி பார்த்துறாங்க சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டதே காணும் காலம் கணக்கு கவைக்கு போகிறேன் இப்போ குறையுது 580 ரூபாய் ஓ மந்தியில் இருக்கு ஓ அந்த பேக்கரி முன்னாள் கடையில் அது சுடாது கை தக்காளி போட்டேன் நானும் கவிதை திறன் வந்தா அன்னைக்கு என்ன
ஆரோக்கிய பால் கொடுப்படி இப்போ இது ஆரோக்கிய பால் பசுப்பால் முதல் பால் கப்பி பால் இது முதல் பால் ரெண்டாம் பால் அவ்வளோத்தையும் ஓடுங்க அப்படியே அப்படியே விடுங்க ரெண்டாம் பால் சில பேர் எல்லாம் எப்படி வாங்க அதே அப்படி மடிக்குது சரி போங்க அம்மாட்ட சமைக்கிற போங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கறி வந்து நல்லா நண்டு கறி கொதிச்சு வந்துட்டீங்களோ இங்கால வந்து பருப்பு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிய வச்சிருக்கேன் பருப்பு வந்து யாருக்கு சொல்லியோ வெள்ளைக்கறி வெள்ளைக்கறி பீட்ரூட் மட்டும் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இது கடைசியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் தூக்குறதோ இங்கால வந்து மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன் மீன் பொரியல் மீன் பொரியல் தாளிக்கிறதுக்கு இன்னத்துக்கு பருப்புக்கெல்லாம் தாளிச்சு போடுறது நண்டு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா வாங்க 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 உரைக்கும் உள்ள சொல்லு பார்த்தீங்க சுடாப்பா பார்த்து அப்படி நண்டு கறி சாப்பிடு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உடைக்குது கண் மாறுது உடைக்குது எப்படி உரைப்பு சாப்பிட்டு பழகிட்டா பாப்பா என்ன உடைக்குது சரி காடுவோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ ரோசாக்கா வந்து கருப்பு மிளகாய் போயிட்டு அதை போட்டுட்டு பண்ண வேண்டாம் சரி ஓகே நான் இப்போ வந்து கீரை மீன் வந்து பறிக்கப்பேன் அணுங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் எழுத்துறாங்க நான் வந்து பறிக்கப்பேன் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு சொல்லுவேன் நான் சமைக்கிறதே இந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது சரி ஓகே இப்போ எண்ணெயை விட்டு போ கீரை மீன் பொரியல் நிதியா குட்டி வாங்கு வாங்கு மீன் பருவம் என்ன ஓடியா ஓடியா இதில் வந்து சோறு அவி நீங்கள் பார்த்தீங்க பொரியல் கீரை மீன் பொரியல் பொரியல் நண்டு குழம்பு பருப்பு முழங்கால் பருப்புக்கு வந்து வாங்கிடுவோம் பருப்பு கறியாக இருக்குங்க சில பேர் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் பிடிச்சி போட்டு பால் விட்டு வெங்காயத்து என்ன பச்சை மிளகாயம் பருப்பு மாதிரியே விட்டுட்டு அதெல்லாம் தாளிச்சு போட இல்லை அப்படி இந்த இதை நான் சமைக்கு வந்து சாப்பிட போறீங்க சரி கூட்டவா சரி வீடியோ சரி வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு கடைக்கு ரெடியா சமைக்கலாம் இப்ப நான் அடுத்தது என்ன வைக்க போறோம் பீட்ரூட் ஓகே நம்ம பீட்ரூட் வைக்க போறோம் இதோட நம்ம சமையல் முடிய போறேன் நானும் வந்து சாப்பிட்டு குட்டிக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வைக்க போறேன் வாசனை பார்த்தீங்கன்னா நான் வீட்டுல மீன் பொறிக்க எடுத்து சாப்பிட்டேன் இல்ல வெப்பகான மீன் பள்ளி சாப்பிடுங்க எத்தனை மீன் தாரது எத்தனை மீன் தார
ஓ தள்ளி என்ன சொல்றா கொஞ்சிருக்கு மேல மீன் ஓ கொஞ்சம் ஒரு பக்கம் தான் கஷ்டமா இருக்கு மற்ற பக்கத்தாங்க பொறிச்சு பேப்பர் வச்சு வைக்கணும் பேப்பர் பொறிச்சோம்மா சொல்லமாங்கள இது கொஞ்சம் சுடா இருக்கும் இதை கூட சொல்ல மண்ணை பிறந்தாலும் பிள்ளைக்கு இதோடய சோறு சாப்பிடுவோம் இதான் கொதிக்கிட்டேன் எனக்கு விடாம ஏன் இல்லையா அப்படியா அடுத்த மீன் அப்படியே சுடிக்கிட்டாங்க என்ன வேணும் ஜாக்கி ஜாக்கி என்ன வேணும் அதோ மூணு சொல்லுங்க இது மூணு அது ஒன்று பெரிய என்ன ஒன்றாச்சு பொழுது போறது உங்களுக்கு நீங்க வேற பொழுது போறது எங்க யோசிப்பீங்க என்ன யோசிக்கிறீங்க குடும்ப பிரச்சனை யோசிக்கிறோம் யோசனை காலம் சரி இப்ப நாம என்ன செய்யறா அப்படி எண்ணெயை ஊத்தப்பறம் கடைக்கு இந்த வேணா சரி சி இந்த சாப்பிட்றோம் இங்க இல்ல தாழ்த்து போறோம் பிடிக்கும் சூடு அண்ணாக்கல்ல கேஸ் அடுப்பு போகிறது தான் அப்படியே கேஸ் அடுப்பு போகிறது அது சுடும் பிடிக்கும் சரி எங்கள்ட சமையல் முடிஞ்சு கடைசி கட்டம் சொத்திக்கு வச்சிருக்கிறா சொத்திக்கு பின்னாடி சொதிக்கும் வீட்டு பால் கறி பால் கறி நான் வந்தனா நான் சாப்பிடக்கூடிய மாதிரி சமைக்க தான் எங்களுடைய சமையலை வீட்டு பால் கறி கீரை மீன் பொரியல் சூப் பாரு சொல்லு இது வந்து பருப்பு தாளிச்செல்லாம் போட்டாச்சு சரியா இந்த அண்ணா மாட்டி வாங்க போல சாப்பிட போதும் அண்ணாக்கு அண்ணாதான் பாசம் எல்லா அண்ணாலையும் பாசம் அடுத்தது வந்து என்னன்னு பாருங்க പിന്നെ ஹீரோயினி நயன்தாரா நண்டுக்கறி மணக்காட்டு நண்டுக்கறி மாமிஇந்த தூள் போட்டு வச்ச கறி அம்மா அடிச்சது கேரட் மாத்தா இருக்கு நண்டு கறி பார்க்க கலர் இல்லாம இருக்குமா நான் சாப்பிடாது செட்டெல்லாம் இல்லை கேரமே சரி அப்போ முடிப்போம் முடிப்போம் அப்படிங்கிற வந்து குட்டி தம்பிக்கும் அதுல வந்து லிதியா குட்டிக்கும் தம்பி குட்டிக்கும் சொல்லி வைப்பேன் ஏஞ்சம்மா காடுறாங்க ஏஞ்சம்மா வந்து அம்மா விட்ட போயிட்டு அம்மம்மா விட்ட வெள்ள சோறு சாப்பிட போயிட்டு அம்மம்மான சாப்பாடே எனக்கு பிடிக்கும் தெரியுமா உங்களோட சாப்பாடு உண்மைதான் பிடிக்கும் அது அம்மா சொன்னா வெள்ள சோறு ஏஞ்சம்மா காசு இரண்டு அப்புறம் அவன் நேற்று பிடிச்சி கேட்டுக்கொண்டு வந்தா நான் போகிறேன் பண்டைக்கு நேசரையும் இல்லை தானே விட்டாச்சு அப்ப வந்து இதுதான் நாங்க சமைச்சு வந்து சின்ன சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்ப நாங்க வீடியோ முடிப்போம் அடுத்த நாங்க எங்களோட பிள்ளைகளை கவனிக்கணும்
இல்ல முடிகிறானே ராமா முடிகிறேன் அம்மா சொல்ற பிடி கொழுக்கட்டை செஞ்சா நல்லா இருக்கும் சரி நாளை சரி பாப்பேன் வேணாமா சரி ஓகே அப்ப இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொடுவேன் இறுதியா கொடுத்து தம்பிகளை சாப்பாடு நல்ல முடிப்போம் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் மறக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்